ஆதவ் அர்ஜுனாவை இயக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் செல்வகுமாருக்கு திருமாவளவன் பேட்டி ஒன்றை அளித்தார். அப்போது பேசிய திருமாவளவன் ஆதவை வைத்து பேச வேண்டிய தேவை தமக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தினார். திரு திருமாவளவன் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னால் பேச முடியாததை, தன்னால் கேட்டு பெற முடியாததை ஆதவ் அர்ஜுன் மூலமாக வைத்துதான் அவர் பின்னால் இருந்து அவரை இயக்குகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க திரு ஆதவ் அர்ஜுனை இயக்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முதல் முறையா நீங்க இப்படி சொல்லுங்க. எல்லாருமே இதுவரை என்ன சொன்னாங்கன்னா ஆதவ் அர்ஜுன் தான் திருமாவளவனை இயக்குகிறார். உங்களுக்கு யார் இந்த கேள்வியை எழுப்பி கொடுத்தாங்கன்னு தெரியல. முதல் முறையா அந்த கேள்வி எழுப்புறீங்க. ஆதவ் அர்ஜுனை வைத்து யாருக்கு நான் இந்த அழுத்தத்தை கொடுக்க போகிறேன்? நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் யார்? அதுக்கு நான் நேரடியாக பேசுவேன். என்னிட்ட பேசுறதுக்கு, அதாவது அவரு முதல்வரோடு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இல்லையா? சந்திக்க முடியாதா? அது தவறான ஒரு யூகம். அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயின் பேச்சு திருமாவளவனை கொச்சைப்படுத்தி இருப்பதாக விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டார். எந்த நிர்பந்தமும் இல்ல. நண்பர் விஜய் ரொம்ப புரிதலற்று இதை பேசியிருக்கிறாரு. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. ஆனா அது ரொம்ப தவறான ஒரு புரிதல். அது கொச்சைப்படுத்துகிற புரிதல். தலைவர் திருமாவை இந்த மேடையில் மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார். திருமாவளவனை யாராலும் பணிய வைக்க முடியாது என்றும் சிந்தனை செல்வன் கூறினார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது விசிகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதற்கு தானா என எண்ண தோன்றுவதாக விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் பேசிய தாவேக தலைவர் விஜய் விசிக தலைவர் திருமாவளவனை புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விடாமல் அவருக்கு அழுத்தம் தரப்பட்டதாக கூறியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார், தனது கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை கொடுத்த பிறகும் அவரை பற்றி தாவேக தலைவர் விஜய் பேசியதை பார்த்தால் தாவேக தொடங்கியதே விசிகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதற்கு தானா என எண்ண தோன்றுவதாக கூறியுள்ளார். மேலும் நடிகர் ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பிக்க சொன்னவர்கள்தான் நடிகர் விஜயை கட்சி தொடங்க வைத்திருக்கிறார்கள் என்பதை எவரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என பதிவிட்டுள்ள ரவிக்குமார், திரைப்பட ஒப்பனை அளவுக்கு கூட அரசியல் ஒப்பனைக்கு ஆயுள் கிடையாது என நடிகர் விஜயை காட்டமாக விமர்சித்துள்ளார். சென்னை கடற்கரை தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே வரும் திங்கட்கிழமை முதல் 125 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே வார நாட்களில் 200 மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் பராமரிப்பு காரணமாக வரும் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி திங்கட்கிழமை முதல் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே 125 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட உள்ளன. மேலும் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வழித்தடத்தில் 20 நிமிட இடைவேளைக்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வழித்தடத்தில் 30 நிமிடத்திற்கு ஒரு ரயில் சேவை இருக்கும் என தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. மின்சார ரயில் சேவை குறைப்பால் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதும் என்பதால் பொதுமக்கள் அதற்கு ஏற்ப தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் அரசு அலுவலகத்தில் புகுந்து சார் பதிவாளரை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற சிசிடிவி காட்சிதான் இது. கருங்கல் அருகே சுண்டவளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் மார்டின். இவர் புதிதாக வாங்கிய சொத்தை பதிவு செய்ய கருங்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் விண்ணப்பத்தை ஆய்வு செய்த சார் பதிவாளர் பொறுப்பு அலுவலர் ஹரிஷ்கரன் புதிய வழிப்பாதையுடன் கூடிய சொத்தை பதிவு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மார்டின் பெட்ரோலை மறைத்து எடுத்து வந்து ஹரிஷ்கரன் மீது ஊற்றி தீ வைக்க முயன்றார். இதை கண்ட சக ஊழியர்கள் ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஹரிஷ்கரன் அளித்த புகாரின் பேரில் தஸ்டஸ் மார்டினை காவலர்கள் கைது செய்தனர். ஓசூரில் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த யானை கூட்டம் தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட்டின் குளத்தில் ஆனந்த குடியல் போட்ட காட்சிகள் தான் இவை.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே ஜவளகிரி காப்பு காட்டில் இருந்து வெளியேறிய 8 காட்டு யானைகள் கங்கனப்பள்ளி கிராமம் வழியாக சென்று கும்பலாபுரம் வனப்பகுதி அருகே தைலத்தோப்பில் நுழைந்தது. இதனையடுத்து வனத்துறையினர் கிராம மக்களின் உதவியுடன் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சித்தனர். இந்த நிலையில் அருகில் இருந்த விவசாய நிலத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் பயிர்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தியது. மீண்டும் பட்டாசு வெடித்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தேவரப்பட்டா வனப்பகுதிக்கு யானைகளை வனத்துறையினர் விரட்ட முயற்சித்தனர். தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட் தோட்டத்திற்குள் நுழைந்த யானை கூட்டம் அங்கிருந்த குளத்தில் ஆனந்த குளியல் போட்டது. இதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். நீலகிரி மாவட்டம் அருகே கோவில் பகுதியில் சிறுத்தை ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் சமீப நாட்களாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நெலாக்கோட்டை முதிரக்கொள்ளி பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்த போது சிறுத்தை ஒன்று திடீரென்று ஓடியுள்ளது. சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் செல்ல முயன்ற சிறுத்தை செடியில் இருந்ததால் மீண்டும் சாலை வழியாக ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகளை பொதுமக்கள் செல்போனில் பதிவு செய்த நிலையில் சிறுத்தை ஓடிய காட்சி கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. சிறுத்தையால் அச்சமடைந்த பொதுமக்கள் உடனே வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் மத மாற்றத்தில் ஈடுபட முயன்றதாக கூறி பாதிரியார் உட்பட 3 பேர் மீது இந்து முன்னணி நிர்வாகி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை சார்லஸ் நகரை சேர்ந்த பாதிரியார் செல்லதுரை ஆரியூர் பகுதியில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டியில் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த வெங்கடேஷ் உட்பட 5 பேர் பாதிரியார் மத மாற்றத்தில் ஈடுபடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாதிரியார் செல்லதுரையை கத்தியை கொண்டு தாக்க முயற்சித்த போது தடுக்க வந்த அவருடைய மகன் ஜாக் ஸ்டூவர்ட் மற்றும் ஜெயலட்சுமி என்ற பெண்ணும் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கூடிய திருக்கோக்கர்ணம் காவல் நிலையத்தினர் இந்து முன்னணியை சேர்ந்த வெங்கடேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் தங்கள் UAN எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்கும் கால அவகாசம் டிசம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்த 2024ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் ELI எனப்படும் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகையின் கீழ் 3 திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. அதாவது புதிய வகையிலும் உற்பத்தி துறையை மேம்படுத்தும் நோக்கிலும் வருங்கால வைப்பு நிதிக்கு மத்திய அரசு மானியம் வழங்கும் என அறிவிக்கப்பட்டது. இதன் கீழ் தொழிலாளர்கள் பணப்பலன்களை பெறுவதற்கு அவர்களின் UAN எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைப்பதற்கு நவம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் UAN எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைப்பதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தங்கள் ஊழியர்களிடம் தனியார் நிறுவனங்கள் தெரியப்படுத்துமாறும் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 2 பள்ளிகள் உட்பட நாடு முழுவதும் 85 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்தார். அதன்படி புதிய கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை திறக்க மொத்தம் 8232 கோடி ரூபாயை ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேனி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் புதிதாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் அமைக்கப்பட உள்ளன. இதேபோல அருணாச்சலம், அசாம், கர்நாடகா, மராட்டியம், மணிப்பூர், தெலுங்கானா, மேற்கு வங்கம் என மொத்தம் 28 நவோதயா வித்யாலயா பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. டெல்லி மெட்ரோ 4ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ரித்லா, நரேலா, குண்டிலி இடையே மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. கோவை வனப்பகுதியில் நடக்கும் மணல் கொள்ளை தொடர்பான விசாரணையில் யாரையும் பாதுகாக்க முயற்சிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோவை வனப்பகுதி அருகே சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு அவகாசம் கேட்டது. அப்போது சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவது குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது அரசின் கடமை இல்லையா என நீதிபதிகள் கேள்வி
எழுப்பினர். மேலும் கனிம வளத்துறையே நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு யாரையும் தட்டி கழிக்கவில்லை என்றும் அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுக்கு கட்டுப்படுவதாகவும் குறிப்பிட்டது. இந்த வழக்கின் விசாரணை சரியான திசையில் செல்லவில்லை என அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்து வீடியோவை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. மேலும் வரும் 11ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. சிரியாவில் உள்நாட்டு போர் உக்கிரமடைந்துள்ள நிலையில் அந்நாட்டிலிருந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேற மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சிரியாவில் ரஷ்யா மற்றும் ஈரான் ஆதரவுடன் பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் அவருக்கு எதிராக துருக்கி ஆதரவு அமைப்பான ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் இடையே உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது. சிரியாவின் 2வது மிகப்பெரிய நகரமான அலப்போ மற்றும் ஹெமா போன்ற சிறிய நகரங்களை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் சிரியாவின் முக்கிய நகரமான ஹோம்ஸின் வாயிலை கிளர்ச்சியாளர்கள் நெருங்கியதால் உள்நாட்டுப் போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் சிரியாவில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறு மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிரியாவில் இருந்து வெளியேற முடியாதவர்கள் அந்நாட்டிலேயே பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சிரியாவில் உள்ளவர்கள் டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறு பிரத்யேக தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி அளிப்பதாக நடிகர் அல்லு அர்ஜுன் அறிவித்துள்ளார். சந்தியா திரையரங்கில் நடந்த மரணம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் பெண்ணின் மரணத்தை அறிந்து தங்கள் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் வருத்தமடைந்ததாகவும் கூறினார். Firstly, I would like to say condolences to the entire family. To Revati Gar family ki condolences from me and the entire team of Pushpa. మేము ఏం చేసినా ఈ లాస్ మేము ఏం చేసినా ఎంత మాట్లాడినా దిస్ లాస్ కెన్ నెవర్ బి కెన్ నెవర్ బి కవర్డ్. துயரமான இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு துணை நிற்பதாகவும் அல்லு அர்ஜுன் உருக்கமாக பேசினார். திரையரங்குகளுக்கு வரும் ரசிகர்களும் பொதுமக்களும் படத்தை பார்த்து ரசித்து பாதுகாப்புடன் வீடு திரும்ப வேண்டும் என்றும் அல்லு அர்ஜுன் கேட்டுக் கொண்டுள்ளார்.